ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்ட் 1 பார்க்காதவங்களாம் மறக்காமல் போய் பார்ட் 1 பார்த்துடுவாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம எதுலேருந்து விட்டோம், எதுலேருந்து கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மறக்காமல் போய் பார்ட் 1 பார்த்துடுவாங்க. போன வாட்டி நம்ம இங்கே தான் இந்த சேர்லேயே உட்கார வச்சு கிராண்ட் நம்மளை அடிச்சுது. அதாவது உட்கார வச்சு சோறு போகிற மாதிரி உட்கார வச்சு அடிச்சுது. ஸோ ஆனால் இந்த வாட்டி நம்ம நம்மளை அடி வாங்க மாட்டோம், நம்ம தான் அடிப்போம் திருப்பி. ஓகேவா? ஸோ என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். போன வாட்டி பாதி பொருள் எடுத்துருப்போம், பாதி பொருள் எடுக்காமல் வந்திருப்போம். ஆனால் இந்த வாட்டி இந்த ஸ்ப்ரேவை கையில் வச்சு தான் செத்துருப்போம். இந்த வாட்டி பாருங்கள், இந்த ஸ்ப்ரேவை தூக்கி அதை கண்ணில் அடிச்சுட்டு குருட்டாக்கிட்டு தான் நம்ம போகிறோம். ஓகேவா? ஓகே, நல்ல அடி. ஹே கிரானே, இங்கே பாரு எம்டி, இட்ஸ் எம்டி. ஓகே வாங்க, இப்போ நம்ம நைஸாக ஓடி போய்ட்டு இன்ஜின் பார்ட் தேவையில்ல. சரி ஓகே வாங்க, இப்போ நம்ம போய்ட்டு இந்த ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு போய்ட்டு வெயிட் பண்ணுங்கள். இது உள்ளே போகிறது தேவைப்படாது நமக்கு. எதுக்கு இப்போ நம்ம பண்ண போது சீவேஜ் எஸ்கேப்பு. ஸோ அதுக்கு இந்த ஸ்பெஷல் கீ எதுக்கு? ஐயோ ஆமாம், இல்லை உனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, மறந்துட்டேன் ராணி. அந்த சத்தத்தை கேட்டு இங்கே வருது பார்த்தீங்களா, இன்னொரு பிள்ளைன்ட்டு. சரி ஓகே வாங்க, இப்போ நம்ம மேலே போயிட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த சீவேஜ் எஸ்கேப் பண்ணுறதுக்குன்னு என்னென்ன பொருள்லாம் தேவை? ஸ்பைடர் கீ மேலே இருக்கும். ஸ்பைடருக்கு போய் முதல்ல போய் தந்துடலாம். மேலே தானே? இங்கே இங்கே சாரி இங்கே இருக்குது. ஏய் வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு கீ தேவையில்ல. இல்லை ஸ்பைடர் கீ மட்டும்தானா? கன்று எங்கே போட்டோம்? கன்று கீழே. ஆமாம், காக்கா கிட்ட தானே போட்டோம், மறந்துவிட்டேன். வெயிட் பண்ணுங்க, கன்று எடுத்துகிட்டு இப்போ நம்ம போட்டலாம். கன்று கீழே போட்டோம். ஆமாம், கீழே தான் போட்டேன். ஐயோ மறந்துட்டேங்க. ஐயோ காய்ஸ், எங்கே போட்டேன்னு தெரியல, மறந்துட்டேன். கீழே தான் ஏன் போட்டேன்? காக்கா இங்கே இருக்குது, இங்கே தான் இருக்கும். ஸோ பாதி தான் மறந்துட்டான். இங்கே தான் இருக்குது. இந்த கன் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இன்னொரு இடம் இருக்குல்ல, கீழே பாதாளம். அந்த பாதாளத்துக்குள்ளே போயிட்டு முதல்ல போய் புல்லட் எடுத்துடலாம். நம்மக்கிட்ட இப்போ புல்லட்டே இல்லை. அந்த பாதாளத்து போய் அந்த கேட்டை சுற்றினா அங்கே தான் இந்த கம்பு. இங்கே எப்படி வந்த? ஹவு டேர் யூ? அந்த கம்பு அந்த ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ அதனால் புல்லட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போய் அந்த முதல்ல புல்லட்டை லோட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், இங்கே புல்லட் இருக்கும். இங்கே இருக்குது. ஒன்று டேக் இட். அவ்வளோதான். கிரானி சாப்டர் 2 சாப்டர் 3 இல்லைனா 2 புல்லட் இருக்க முடியும். ஆனால் இந்த கிரானி 1ல் மட்டும் ஒரே ஒரு புல்லட் தான் இருக்க முடியும். அது எந்த தெரியல. சரி ஓகே, முதல்ல வெயிட் பண்ணுங்கள். கிரானி இங்கே வர வச்சு சுட்டு தள்ளிட்டு அப்புறம் போகலாம். ஏன் எப்படி பார்த்தாங்க? எப்படி டிங் 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 எவ்வளோ சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? டிங் டிங்னு மணி அடிச்சு சவுண்டு கேட்குது. இது கேட்டுகிட்டே இருக்குது. ஓகே வெயிட் பண்ணுங்கள், கிரானி வரட்டும். அப்புறம் கிரானி வந்தோடனே அது ஒரு மண்டையில் மிளகா அரைச்சிட்டு போயிடலாம். வந்துடுச்சு. காய்ஸ், இந்த வீடியோவுக்கு மறக்காமல் நீங்கள் பார்க்குறவங்கள இப்போ லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு 222 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சு. லைக் பண்ணாதான் சுட்டுட்டேன். ஸோ அதனால் லைக் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி மாட்டீங்க. எல்லாருமே புதுசு தான். சொல்லுவதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே காய்ஸ். வரமா போ. இது வேறு இடைஞ்சல். அவ்வளோதான். இதில் விட்டு மேலே போ. விட்டு தொலைனிய. இது வேறு. ஐயோ என்னை ஏண்டே பிடிச்சிட்டு இருக்க தம்பி, என்னை விடுப்பா. இதுக்கு நம்ம இன்னொரு புல்லட் தேவைப்படும் தானே? வெயிட் பண்ணுங்கள், ஸ்பைடர் கீ எடுத்து நம்ம கீழே போய் போட்டுடலாம். ஸ்பைடர் கீயை தூக்கி தம்பி கோப்பா கோப்பா. மறைஞ்சிச்சு பார்த்தீங்களா? இப்போ தானே போட்டு தரேன், அதுக்கு எப்படி மறையும்? சரி ஓகே வாங்க, ஸ்பைடர் கீயை போட்டுடலாம். இப்போ நம்மக்கிட்ட ரஸ்ட் பேட்லாக் இருக்குது. என்னென்ன தேவை? அந்த கம்பு தேவை. அந்த கம்பு வேறு இருக்கணும்ல. அப்புறம் செயின் கட்டுறது தேவை. செயின் கட்டுறது இந்த ரூமுக்குள்ளே தானே இருந்துச்சு. ஆமாம், இந்த ரூமுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, இது டேக்கெட். இப்போ வாங்க, இதை கொண்டு போயிட்டு அந்த இதுக்கு மேலே போட்டுருந்து அப்புறம் திரும்ப நம்ம அந்த கம்பு தூக்கி இதுக்கு மேலே போட்டு தரலாம். சரி, இதுக்குள்ளார போட்டுடலாம். உள்ளப்போ டப்புன்னு சவுண்டு கேட்குதே. இந்த கிரானி வேறு வந்துடுச்சு. ஓகே, கன்ஃபார்ம் இங்கே தான் வரும். ஏன்னா எங்கேருந்து வரது தான் தெரில. சரி ஓகே வாங்க. கிரானி ஆஜா எங்கே இருக்க கிரானி? கிரானி எங்கே இருக்க கிரானி? கிரானி எங்கே இருக்க? வெளியே வா. இப்போ வாங்க, நம்ம கன் எங்கே போட்டோம்? இங்கே இருக்குது. ஓகே, இந்த கன் எடுத்துகிட்டு இப்போ கீழே போகணும் தானே? ஆமாம், கீழே தான் போய் அந்த இது எடுக்கலாம். ஐயோ அது பேர் என்ன? கம்பு லத்தி. அது லத்தி தானே. புல்லட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கீழே போயிட்டு இடையில கிரானியை போட்டு தெரியலாம். அதுக்கு முன்னே வரலன்னா நம்ம கீழே போயிட்டு அந்த இதை சுட்டுட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனை சொல்லுவாங்கள்ல, அந்த பட்டனை சுட்டுட்டு வந்துடலாம். பயமாகவே இருக்குங்க, கிரானி வந்துடுமான்னு. ஏன்னா போன வாட்டி அடி வாங்கியாச்சு. ஒரு வாட்டி அடி வாங்கினது, அது ஈஸி மோட்டில் ஒரு வாட்டி அடி வாங்கினதே வெக்கம். ஸோ அதனால் இது டே 2 வேறு. ஓகே
வாங்க இது கரெக்டாக எய்ம் பார்த்து அப்படியே டப்புன்னு சுட்டுடலாம். எய்ம் பாரு கரெக்டாக. ஆமாம் அப்படி திறந்துச்சு. ஓகே ஓப்பன். இங்கே இருக்குது. இவன் எத்தனை வருஷம் இங்கே இருப்பான் அந்த எலும்பை? கிராணி சாப்டர் 3லேயும் வந்து இருக்கிறான். 2லேயும் வந்து இருக்கிறான் இல்லையா? 2ல் வரல. ஆமாம் வரல. கிராணி வர பக்கத்தில் தான் சொல்கிறா இல்லை எங்கே இருக்குது? சரி ஓகே அது மேலே தான் இருக்கும். நம்ம எதிர்த்து போகிற இந்த கம்பத்துக்கு நம்ம போகிற வழியில் வரக்கூடாதுப்பா. சாமி வந்துச்சுன்னா அவ்வளோதான், வம்பாய் போயிடும். சரி ஓகே வாய்ஸ் வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் இப்போயே ஒரு லைக் பண்ணிடுங்க. லைக் ரொம்ப முக்கியம். ஓகே தூக்கி இந்த கம்பத்து எல்லாமே எடுத்தாச்சு, அவ்வளோதானே. இப்போ நம்மளே இதுக்குள்ளே குடிச்சிடலாம். ஓகே ஜம்ப் அவர் ஜம்ப் அப்படி. ஏன்டா ட்ராப் ஆயிடுச்சு. ஓகே வாங்க இந்த கம்பத்தை எடுத்துகிட்டு இந்த செயின் கட்டுறதுக்குள்ளே போட்டுடலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த பேட்லாக்கி உள்ளே போயிட்டியா? அடுத்து இந்த கம்பம், இந்த குச்சி, இது பேர் என்ன? குரோபா ஸ்டிக்ஸா? என்னடா அது பேர்? ஐயோ சரியாக பார்க்கலையே. சரி ஓகே என்னால் கீழே போக மாட்டேங்குது. இந்த வழியாக போகணுமா? சரி ஓகே குதிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் மெயின் சவாலே ஆரம்பிக்குது. என்னென்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு சீரியஸாக கிராணிக்குள்ளே பயமே இல்லைங்க. ஆனால் இந்த சிலந்தினாலே எனக்கு கொஞ்சம் பயம்தான். ஏன்னா சிலந்திக்கு மட்டும் தான் பயப்படுவேன். இந்த கரப்பாம்பூச்சி பூரா அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். பாம்பு கூட பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்கள். ஆனால் சிலந்தியை பார்த்தாலும் பயம். அது ஊர்ந்து வரும்போது ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். அப்புறம் அது வரும்போது அது பார்த்தாலே ஒரு மாதிரி ரொம்பலாம் சிலுக்கும். ஓகே செயின் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன தேவை? பேட்லாக். என்ன எங்கே இருக்குது? ஓ மை காட், இன்டெலிஜென்ட் இதாக இருக்கும் போல். சரி ஓகே வாங்க இப்போ நம்ம இப்படி சுற்றிட்டு அப்படியே இந்த கிரானிச்சு அந்த பூச்சி இந்த பக்கம் வர வச்சுட்டு அப்படியே நம்ம தப்பிச்சு ஓடிடலாம். எங்கே காணும் தம்பி எங்கே காணும்? எங்கே இருக்குது அது? இப்போ தான் இது பார்த்துருச்சு. வா உனக்காக தான் வீட்டுக்கு இருக்கேன். வா அப்படியே போ அப்படி. எங்கள் இன்னும் 2 பொருள் எடுத்துகிட்டு வரணும். ஐயோ நினச்சாலே மேமாக இருக்கே. ஓகே உள்ளே போகலாம் வாங்க காய்ஸ். 2 பொருள் வந்துச்சு. நான் நிறைய கிராணி நீங்கள் கிராணி வீடியோ போடுங்க. புதுசாக யாராவது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா வச்சுக்கோங்க. கிராணி வீடியோ மட்டும் போடுங்க. ஏன்னா அதுக்கு தான் நிறைய வியூஸ் போகும். உண்மையாக தான் சொல்கிறேன். ஓகே ஆஹா சைட்டில் ஓட்டாலே பார்க்கலையே. சரி வெயிட் பண்ணுங்க, அந்த தூரம் போட்டோம் பொறுமையாக இருக்கலாம். ஒரு அவசரமே இல்லை. ஸோ கிராணி போய் போல கிராணிங்கிற பேர் அந்த பூச்சி என்ன பேர் இருக்கலாம்? பானத்தலை பூச்சி போயிடுச்சா? சத்தம் கேட்குதா? கேட்கல எனக்கு தெரிஞ்சு தூரத்தான் வருதுன்னு நினைக்கிறேன். அம்மா வருது. வாங்க பேக்கு போ. வெயிட் பண்ணி எங்கள் இது பூச்சி கடிச்சதுன்னா நம்ம அவ்வளோதான். இந்த பூச்சி கடிச்சாலும் இங்கே இருக்கும்போது இந்த பூச்சி கடிச்சாலும் செத்து போயிடுவோம். வெயிட் பண்ணுங்கள், மியூசிக் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த இது ஊர்ந்தோட சவுண்டு மட்டும் நல்லா போய் கேட்கும். ஓகே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க போயிருக்கோம். சவுண்டு கேட்குது, ப்ரக்னு கேட்குது. ஆனால் இங்கே கேட்கல, ரொம்ப தூரமாக கேட்குது. தம்பி இருக்கியாப்பா? இல்லை. ஓகே வாங்க இப்போ நைஸாக நம்ம அந்த பக்கம் தான் போகுது. இப்போ வாங்க நம்ம ஒரே டக்குன்னு இது போய் வச்சுட்டு அப்புறம் அந்த இது தூக்கி போடு உள்ளார போடு. இங்கே போட்டுட்டு சீக்கிரம் போயிட்டு அந்த இது எடுத்து வந்துடலாம், அந்த ரஸ்ட்டு பேட்லாக்கி. ஓகே ஓடு. அது அங்கே தான் இருக்குது, கால் தெரியுது நல்லாவே. ஓகே டோன்ட் வரி. வாங்க உள்ளே போயிட்டு டப்புன்னு ரஸ்ட்டு பேட்லாக்கி எடுத்துகிட்டு வந்து சீக்கிரமாக போய் அங்கே போய் சேர்ந்துடலாம். கிரானே ஐயோ பானை இது பேர் இனிமேல் பானை. எங்கே இருக்க பானை? ஆனால் இங்கே பக்கத்தில் நேராக நடந்து வரும்போது சவுண்டு கேட்குது. எங்கே தான் இருக்குது? வருது பார்த்தீங்களா? பார்த்துருச்சு. வா உன்னால் எனக்கு பிடிக்கவே முடியாது. ஆஹா பயமாக இருக்கேன். ஓடு புடி ஓடாத உள்ளே போய் அவ்வளோதாங்க காய்ஸ். ஃபைனலி ரொம்ப கஷ்டமான எஸ்கேப்பை பண்ணிட்டேன். அடுத்து நான் வந்து ஹார்ட் மோட் விளையாண்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி நான் ஹார்ட் மோட் விளையாண்டுருக்கேன். உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஃபைனலி எஸ்கேப் ஆகிட்டேன். ஓ மை காட், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே காய்ஸ், அப்புறமா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. என்ன சொல்கிறேன் தெரியல. அங்கே பார்த்தீங்களா? எவ்வளோ தப்பிக்க விட்டேன், உன்னை நம்பி தானே உள்ளே விட்டேன். ஏறுமா மாடு. நீங்கள் தானே வருவேன், வாடா பண்ணி வச்சுக்கிறேன். அப்படிங்களா? அதையும் தான் பார்ப்போம் காய்ஸ். டாட்டா
குட் பாய் பாய்.